அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட 72வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மக்கள் தலம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள் வரிசையில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த பதிவில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்துலேருந்து ஒரு சில பாடல்களையும் அந்த பாடல்களோட பின்னணியும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் படத்து பாடல்கள்லேயே தனி இடத்தை பிடித்த ஒரு பாடல். எல்லா பாட்டுமே சூப்பர் தான். ஆனால் இந்த பாட்டு ஒரு ஸ்பெஷல் சாங். இந்த பாட்டோட ஓப்பனிங் மியூசிக் வரும்போதே பார்த்தீங்கன்னா தியேட்டரே களை கட்டிடும். இந்த பாடல் காட்சி படம் வந்த சமயத்தில் பல தியேட்டர்களில் பல முறை ஒன்ஸ் மோர் கேட்கப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடல் காட்சியில் நடித்த நடிகை தாய்லாந்து நாட்டை சேர்ந்தவர், பேரு மேட்டா ருங்ராத். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு. மேட்டா ருங்ராத் ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜிஆர் பார்க்கும்போது அவர் தொப்பி கண்ணாடி அணிஞ்சு வேஷ்டியில் இருந்தாராம். அதனால இவர் தான் ஹீரோவா அப்படின்ட்டு சந்தேகத்தோடு பார்த்தாராம். ஆனா ஷூட்டிங் டைம்ல எம்ஜிஆர் மேக்கப்போடு வந்தபோது அவர் தான் இவரா அப்படின்ட்டு அசந்து போயிட்டாராம். இளமை துடிப்போடு எம்ஜிஆரோட உற்சாகமான நடனத்தையும் வேகத்தையும் பார்த்துட்டு அசந்து போய் பாராட்டினாராம். இந்த பாடல் காட்சி ஷூட்டிங் நடந்த போது ஒரு விஷயம் நடந்தது. இந்த பாடல் வரிகளை பாருங்க. இந்த வரிகளையும் பாருங்க. அந்த காட்சியை பார்த்துட்டீங்களா? மெல்ல பேசும் கள்ளப்பார்வை அப்படின்னு தொடங்கி அந்த சரணம் முடிகிற வரைக்கும் நடித்த நடிகை மேட்டா ருங்ராத் இல்லை, அது வேற ஒரு நடிகை. மேட்டா ருங்ராத் நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு சின்ன சட்ட சிக்கல். அதனால எம்ஜிஆர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு சரணத்தை மட்டும் மெட்ராஸில் வேற ஒரு நடிகையை வச்சு ஷூட் பண்ணி பேட்ச் ஒர்க் மூலமாக சரி பண்ணுறாரு. பார்க்கறதுக்கு மேட்டா ருங்ராத் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சீன பெண்ணை வச்சு இந்த ஒரு சரணத்தை மட்டும் ஷூட் பண்ணார் எம்ஜிஆர். இந்த ஒரு பாடல் காட்சி எடுக்க எம்ஜிஆர் செய்த செலவு எக்கச்சக்கம். வேற யாரா இருந்தாலும் இப்படி ஒரு பாடல் காட்சி எடுக்கணுமான்னு சொல்லிட்டு வேணான்னு போயிருப்பாங்க. ஆனா எப்பேற்பட்ட சவாலா இருந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதை ஒரு சவாலா எடுத்துட்டு எவ்வளவு செலவானாலும் சரி இந்த பாடல் காட்சி சிறப்பா வரணும்னு சொல்லிட்டு வேற ஒரு நடிகை வச்சு எடுத்து பேட்ச் ஒர்க் பண்ணி அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவாகும். அதெல்லாம் பண்ணி இந்த பாடல் காட்சியோட சேர்த்தினார். அவர் எதிர்பார்த்தபடியே பாடல் காட்சியும் சிறப்பாக அமைந்து பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. உலகம் சுற்றும் வாலிபன் படத்தோட கிளைமேக்ஸை எக்ஸ்போ 70 ஷூட் பண்ணணும்னு எம்ஜிஆர் ஆசைப்பட்டார். அவர் இப்படி ஆசைப்பட்டதுக்கு காரணமே பத்திரிகை ஆசிரியர் மணியன் தான். அவரோட உதவியோட தான் எம்ஜிஆர் ஜப்பானில் போய் எக்ஸ்போ 70 ஷூட் பண்ணார். அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே மணியன் செய்தார். அதே போல் எம்ஜிஆருக்கு பெரிய உதவி பண்ண இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா கிருஷ்ணசாமி. அவர் டெல்லியில் இருந்து யாரெல்லாம் பார்க்கணுமோ அவங்கள எல்லாத்தையுமே பார்த்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அந்த பர்மிஷனெல்லாம் வாங்கி கொடுத்தது சித்ரா கிருஷ்ணசாமி. உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் இந்த பாட்டை எக்ஸ்போ 70 எடுக்கணும்னு எம்ஜிஆர் முடிவு பண்ணோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஓப்பனிங்கில் அவர் உலகம் உலகம்னு பாடுவார் இல்லையா, பாடிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வருவார். வந்துட்டு ஒரு இடத்துல கையை அசைப்பார். அசைச்ச உடனே அங்கேருந்து ஒரு ட்ரெயின் போகும். இப்படி அந்த சீனை எடுக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் பிளான் பண்ணுறாரு. இப்படி ஒரு ஷாட் எடுக்கணும்ட்டு எம்ஜிஆர் பிளான் பண்ணுறாரு. கரெக்டாக எம்ஜிஆர் கையசைக்கும் போது அந்த ட்ரெயின் வரணும். எம்ஜிஆர் கொஞ்சம் லேட் ஆகிட்டார் அப்படின்னா அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிட்டு போயிடும். எம்ஜிஆர் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டார் அப்படின்னா ட்ரெயின் வரத்துக்கு லேட் ஆகும். அதனால் அந்த ட்ரெயின் வர நேரத்தை கணக்கிட்டு பிளான் பண்ணி அந்த சீனை எம்ஜிஆர் எடுத்தார். எம்ஜிஆர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஷாட் ரொம்ப அழகாக வந்தது.
உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் இந்த பாட்டுக்கு நடுவுல வரக்கூடிய இந்த காட்சியை பாருங்க. நீங்க இப்போ ஒரு காட்சி பார்த்தீங்க இல்லையா? அது எக்ஸ்போ 70ல ஒரு அரங்கத்தில் நடந்த நடன காட்சி. ரஷ்ய கிராமிய கலைஞர்கள்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஆடி பாடினாங்க. இது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எம்ஜிஆர் என்ன பண்றாரு, இதை நான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. உடனே இதையும் பேசுகிறது மணியன் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில் இதை ஷூட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கிறாரு. அந்த க்ரௌடுக்கு நடுவுலையே கேமரா வச்சு இதை ஷூட் பண்ணார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர். இந்த உலகம் அழகு கலைகளின் சுரங்கம் இந்த பாட்டில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, டான்ஸ் மாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரிஹர்சல் பார்க்கறதுக்கு நேரமே கிடைக்கல. அதனால பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் சந்திரகலாவும் பேசி வச்சுட்டு அவங்களாவே ஸ்டெப்ஸ் வச்சு ஆடி இருப்பாங்க. இப்படி டான்ஸ் மாஸ்டரே இல்லாம இவங்களே பிளான் பண்ணி ஆடின அந்த டான்ஸ் கூட ரசிக்கும்படியே இருந்தது. இப்போ நான் சொல்ல போற விஷயம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். அதை பார்க்காதவங்களுக்காக திரும்ப சொல்றேன். எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படம் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண உடனே நிறைய சீன்ஸ் வந்து ஷூட் பண்ணி வச்சுக்கிறாரு. கண்ணில் பார்க்கறது எல்லாத்தையுமே நிறைய ஷூட் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு. கிளைமேக்ஸை வந்து எக்ஸ்போ 70ல் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோன்னே மெல்லிசை மன்னரை பார்த்து எக்ஸ்போ 70னா என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லி அவர்கிட்ட ஒரு பாட்டை வாங்குறாரு. எம்ஜிஆர் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுட்டு மெல்லிசை மன்னர் கொடுத்த பாடல் தான் உலகம் அழகு கலைகளின் சுரங்கம். இந்த பாட்டையும் கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணிடுறாரு. எல்லா ஷூட்டிங்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுது. எடிட்டிங் டேபிளுக்கும் வந்துடுது. இப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நிறைய சீன் எடுத்து வச்சிருக்காரு இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 சீனை வந்து இந்த பாட்டுக்கு நடுவில் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதில் ஒரு சீன் இதை பாருங்க. இன்னொரு காட்சி என்ன அப்படின்னா, எம்ஜிஆரும் சந்திரகலாவும் நாகேஷும் ஒரு இடத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. அண்ணன் கேரக்டர் பண்ணக்கூடிய எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் ஓடி போவாங்க. இதெல்லாம் மனோகர் ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருப்பார். இப்படி ஒரு காட்சி. அந்த காட்சியும் பாருங்க. இந்த 2 காட்சியும் வந்து பாட்டுக்கு நடுவில் சேர்த்தணும் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து பிளான் பண்ணுறாரு. ஆனால் இதுக்கு மியூசிக் இல்லை இல்லையா, பாட்டுக்கு நடுவில் சேர்த்தும் போது மியூசிக் இல்லாமல் சேர்த்த முடியாது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு எம்ஜிஆர் யோசிக்கிறாரு. அந்த பாட்டை கம்ப்ளீட்டாக போட்டு பார்க்குறாரு. அதில் ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா, ரோலர் கோஸ்டரில் எம்ஜிஆர், நாகேஷ், சந்திரகலா இவங்கெல்லாம் போவாங்க. அப்போ ஒரு இசை வரும். அந்த இசை வந்து 15 செகண்ட் வரும். என்னால் வந்து 15 செகண்ட் கொடுக்க முடியாது. நான் ஒரு 6 செகண்ட் அந்த மியூசிக்கை கொடுக்குறேன். கேட்டு பாருங்க. இந்த மியூசிக்கை கேட்டிங்களா? எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த 15 செகண்ட் மியூசிக்கை வந்து கட் பண்ணி எம்ஜிஆர், சந்திரகலா, நாகேஷ் நடந்து போகக்கூடிய அந்த காட்சியில் பேஸ்ட் பண்ணுறாரு. அதாவது மியூசிக் ட்ராக்கை மட்டும் கட் பண்ணி எடுத்து அந்த காட்சியில் சேர்த்துறாரு. இதை தொடர்ந்து எம்ஜிஆர் எடுத்து வச்சிருந்த இன்னொரு சீனுக்கும் இந்த மியூசிக் ட்ராக்கை பேஸ்ட் பண்ணுறாரு. அதையும் பாருங்க. அதாவது தான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த 2 காட்சிகள் அதை ஒரு பாட்டில் சேர்த்தணும். அப்படி சேர்க்கும்போது அந்த 2 காட்சிகளுக்கு மட்டும் இசை இல்லாமல் இருக்கும். ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கும்போது 2 சீனில் மட்டும் பின்னணி இசை இல்லை அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் எடுத்து வச்சிருந்த காட்சிகள் எத்தனை செகண்ட் அப்படிங்கிறத பார்க்குறாரு. ஃபுல் பாட்டையும் ஒரு தடவை பார்க்குறாரு. அதில் இதே அளவு எந்த மியூசிக் வருது அப்படிங்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த மியூசிக்கை கட் பண்ணி
இந்த 2 காட்சியிலையும் பேஸ்ட் பண்றாரு. அப்புறம் அந்த 2 காட்சியிலையும் படத்துல சேர்த்துறாரு. இப்படி இவர் பண்ணிட்டு மெல்லிசை மன்னர்கிட்ட அந்த பாட்டை போட்டு காட்டுறாரு. போட்டு காட்டிட்டு, "இதுல நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் கண்டுபிடிங்க" அப்படிங்கிறாரு. எம்எஸ்வி ஃபுல் பாட்டையும் பார்க்குறாரு. அவருக்கு என்னன்னே தெரியல. "இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாமே நல்லா தானே இருக்கு" அப்படிங்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் சொல்றாரு, "நீங்க ஒரே ஒரு முறை மட்டும் போட்ட ஒரு இசைய நான் கட் பண்ணி 2 இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கேன்" அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் இப்படி சொன்ன பிறகு தான் எம்எஸ்வி திரும்ப பார்க்குறாரு. அப்பதான் அவருக்கு புரியுது, அவர் ஒரே ஒரு முறை மட்டும் போட்ட அந்த இசைய 3 இடத்துல அந்த பாட்டுல வரும். எம்ஜிஆருக்கு என்ன ஒரு அபாரமான இசைஞானம் பாருங்க. அதாவது ஒரு மிக சிறந்த டைரக்டரா இருந்தா மட்டும்தான், ஒரு பாடல் காட்சியில ஒரு காட்சி சேர்த்தி, அதற்கு பின்னணி இசையும் சேர்த்தி, அது சேர்த்தினது கூட அந்த சம்பந்தப்பட்ட இசையமைப்பாளருக்கு தெரியாமலே சேர்த்தி, அவரையே திணற அடிக்கணும் அப்படின்னா, எம்ஜிஆரோட இசைஞானத்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? இந்த பதிவுல நம்ம அடுத்தது பார்க்க இருக்கிறது, மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில எம்ஜிஆர் நடித்த 40வது படமான நேற்றின்று நாளை. நேற்றின்று நாளை 12/7/1974ல ரிலீஸ் ஆகுது. படத்துல மொத்தம் 6 பாடல்கள். லல்லலல்லலல்லா, லாலலா. நேற்றின்று நாளை படத்துல இடம்பெற்ற இந்த பாட்டையும் அதோட மியூசிக்கையும் கேட்கும்போது, அந்த காலத்திலேயே இது எம்எஸ்வி ஸ்டைல் இல்லையே அப்படின்னு தோணும். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் பிறகுதான் தெரிஞ்சது, இது திரை இசை தலைவன் கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைத்த பாடல்னு. இந்த பாடல் நடிகை ஜி. சகுந்தலா அவர்கள் தயாரித்து எம்ஜிஆரும் மஞ்சளாவும் நடித்த வெள்ளிக்கிழமைங்கிற படத்துக்காக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட ஒரு பாடல். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம். வெள்ளிக்கிழமை படம் பாடல் ஒளிப்பதிவோட நின்று போயிடுது. நேற்றின்று நாளை படத்தோட தயாரிப்பாளர் அசோகனும் எம்ஜிஆர் என்ன ஆசைப்படுறாங்கன்னா, இந்த பாட்டை நேற்றின்று நாளை படத்தில் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. உடனே மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கே.வி. மகாதேவன் அவர்களை பார்த்து அவரோட பர்மிஷனோட இந்த பாட்டை நேற்றின்று நாளை படத்தில் பயன்படுத்தினார். இந்த பதிவில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில் வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சிகளையும் அதோட பின்னணியும் பார்த்தோம். அதே போல் நேற்றின்று நாளை படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலையும் அந்த பாடலோட பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த கூட்டணியில் உருவான இனிமையான பாடல்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதை வரும் பதிவுகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.